Hello friends, welcome back to our channel Needles and Threads. Last video la beginners kana basic stitches varieties exercise number 1 தான் பார்த்திருந்தோம். So யாராவது பார்க்கல அப்படினா description boxல link கொடுக்கிறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. So அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம beginners kana basic stitches varieties exercise number 2 தான் பார்க்க போறோம். So இது வந்து full and full beginners க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி டெய்லரிங் தெரியும் அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகாது. So first exercise வந்து நமக்கு வெறும் lines மட்டும் தான் போட்டுருப்போம். இதில வந்து அதிலே வந்து ஒரு checked patternல cross line போட்டு அது ஒரு 5 to 6 lines தான் கொடுத்திருப்போம். So இந்த ரெண்டு லைனையுமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணனும். So இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம போட்டுக்கிற லைன் வந்து ரெண்டு ஃபோட்டுக்கும் நடுவுல இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து மெஷின்ல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கரெக்ட்டா ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா மெதுவா ஸ்டிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ துணியை வந்து நீங்கள் ரொம்ப அழுத்தமாக பின்னாடி பிடிச்சி இழுக்க வேண்டாம். துணி போகிற போக்கிலே போகட்டும். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அதை வந்து ஒரு டச் மட்டும் பண்ணால் போதும். துணிக்கு எந்த ப்ரெஷருமே கொடுக்க வேண்டாம். ஸோ இதே மாதிரி எல்லா லைன்ஸுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இங்கே நான் எல்லா லைன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு செக்டு பேட்டர்னில் நம்மளுக்கு செகண்ட் எக்ஸசைஸ் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டிச்சஸ் எல்லாமே கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு துணி எதுவுமே காசு போட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ரேஷன் சாரியே போதும். அதிலே வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.